இருக்கட்டும், இந்த வாழ்க்கையிலே கோபம், ஷார்ட் டெம்பர், மற்ற காரியங்கள், எரிச்சல், சண்டை போடுறது, டோட்டலாக அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி அந்த சாட்சியிலே கேட்டோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆண்டவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருங்கி ஏவினதினாலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவன் சந்திக்க நேர்பட்டது என்று சொல்லி நாம் கேட்டோம். அடுத்ததாக நம்ம ஒரு குறுநாடகத்தை நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்கிட்டையும் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்கிட்ல நம்ம பார்க்கும்போது அந்த அநேக நபர்கள் அந்த வழியாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் அந்த பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்யவோ அல்லது அந்த குருடர்களுக்கு உதவி செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நாள் அந்த வழியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரனும் குருடரும் கேள்விப்பட்ட பொழுது, ஏசையரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த அந்த குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்த பொழுது இயேசு நின்று அவன் அருகே அவனை அழைத்து வர சொன்னார். அங்கே கடந்த அந்த அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனை இந்த குருடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்து வந்த பொழுது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு சுகம் கொடுத்தார், அவன் கண் பார்வை அடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்திலே வேதாகம வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதைத்தான் அவர்கள் வாலிபர்களாக சுருக்கமாக அதை நடித்து காண்பித்தார். அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நாமும் இந்த உலகத்திலே ஒரு இருளான உலகத்தில் ஒரு குருடன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பார்ப்பதெல்லாம் இருளாகத்தான் காணப்படும். ஆனால் பார்க்க முடியாது, உலகத்தை பார்க்க முடியாது, உலகத்தில் இருக்கிற நடக்கிற காரியங்களை எதையும் பார்க்க முடியாமல் ஒரு குருடனாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, அவன் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை அவனால் பார்க்க முடிந்தது. காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்ததன் மூலமாக, அவருக்கு இடம் கொடுத்ததன் மூலமாக, விசுவாசித்ததன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்க அந்த குறுநாடகத்திலே நாம் பார்க்க முடிந்தது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்க கடந்து வந்திருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம், ஒருவர் மாத்திரமே என்கின்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பல இடங்களுக்கு போகலாம், அரசியல்வாதிகளுக்கு போகலாம், நண்பர்கள், உற்றார், உறவினர், யாராலையும் இந்த இருளை வெளிச்சமாக மாற்ற முடியாது. ஒரே ஒருவர், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும் என்று சொல்லுகிறதான அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நாளிலே நாம் வேதாகமத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னாக்க, லவ், அன்பு என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பு என்று சொல்லும் பொழுது உலகத்திலே தமிழ் மொழியிலே எல்லா விதமான அன்புக்கும் அன்பு என்று சொல்றதான பதம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே லவ் என்கின்ற பதம் எல்லா விதமான அன்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழ்ல பார்த்தோன்னா வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புன்னு சொல்லுவாங்க, பாசம் அல்லது நேசம் அல்லது நல்ல ஐக்கியமாக இருக்கிற, இப்படி பலவிதமான வார்த்தைகள் தமிழ் இலக்கியத்திலே நாம் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே அல்லது ஆங்கில மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அது அன்பு அல்லது லவ் என்று, LOVE, லவ் என்று சொல்லுதான அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேதாகமத்தில் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான அன்பு அல்லது நேசம் அல்லது பாசம், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நான் இதை சம்மரியாக 4 விதமான அன்பு என்கிறதான தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 4 விதமான அன்புகள் என்று சொல்லும் பொழுது இந்த பிக்சர்ல நீங்க பார்ப்பீங்க. ஒன்று ஒரு ஃபேமிலி லவ், அதாவது குடும்பத்தினரையே காணப்படுகின்றதான ஒரு அன்பு, அதாவது பெற்றோர், பிள்ளைகள் இவர்களுக்கிடையே காணப்படுகின்றதான ஒரு அன்பை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். இன்னொரு அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது நண்பர்களுக்குள்ளாக காணப்படுகின்ற, உற்றார் உறவினரோடு காணப்படுகின்றதான ஒரு அன்பை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு அன்பை குறித்து நாம்
வாசிக்க முடியும். ரொமான்டிக் லவ், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்றதான ஒரு அன்பை குறித்து இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். கடைசியாக அகபே லவ், அதாவது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற வரைமுறையற்ற ஒரு அன்பு என்று சொல்லக்கூடியதான பொருளையுடைய அகபே லவ் என்று சொல்லதான 4 விதமான அன்பு, அதாவது நாம் 4 டைப்ஸ் ஆஃப் லவ் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக இந்த 4 விதமான அன்பையும் இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு, அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நண்பர்களுக்கும் இடையேதான ஒரு உறவு, கணவன் மனைவிக்கிடையேதான இருக்கின்றதான ஒரு உறவு, 4வதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின அன்பு, அந்த அகபே லவ்வை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 4 விதமான அன்பும் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலையும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஸோ வேதாகமத்துக்கு நேராக நாம் முதல் அன்பிலே நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக நான் சொன்னேன் ஸ்டோர் லவ். அப்படி என்று சொன்னால் ஃபேமிலிஸ்குள்ள இருக்கிறதான அன்பு, அதாவது குடும்பத்தினருக்கிடையே காணப்படுகின்ற அன்பை குறித்து அந்த அன்பை சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேதான அந்த அன்பை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எவ்விதமாக அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எவ்விதமாக அன்பு கூற வேண்டும், அந்த உடன் பிறந்த அந்த உடன்பிறப்புகளோடு கூட எவ்விதமான அன்பு, இந்த காரியத்தை குறித்து தான் ஃபேமிலி அஃபெக்ஷன் என்று சொல்லி குடும்பத்தினருக்கிடையே இருக்கிறதான அந்த அன்பை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அநேக உதாரணங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆனால் ஒன்று சின்ன காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நோவாவ குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நோவாவும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமகன் எல்லாரையும் குறித்ததான ஒரு ஃபேமிலி லவ் குறித்து நாம் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவர்களுக்கிடையே இருந்ததான அன்பை குறித்து அந்த வேதாகமத்திலே ஆதிகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாகவே அவன் ஒரு பேழையை உண்டாக்கினான். அவனுடைய நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் எல்லாரும் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள். அந்த பெரிய அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அங்கு ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு தகப்பன், ஒரு மனைவி, அவளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு இடையேதான இருக்கின்றதான ஒரு அன்பை குறித்து அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே நம்ம இந்த அன்பை எங்க பார்க்க முடியும் என்று சொன்னால் மார்த்தாள், மரியாள், லாசரு அவருடைய வாழ்க்கையில இந்த அன்பை குறித்து நாம் பார்க்க முடியும். மார்த்தாளும் மரியாளும் லூக்காவிலே நம்ம வாசிக்கிறோம். 10வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இடையே இருந்த அன்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டோருடைய பாதத்திலிருந்து அவர்கள் ஆண்டோரை குறித்த நம்முடைய பாதத்திலிருந்து உடைய வசனத்தை நான் அறிந்து கொள்வது எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லுகிறதான காரியத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோவான் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த லாசரு மரித்து போன சூழ்நிலையில இந்த மரியாளும் மார்த்தாளும் எவ்வளவு அன்பு தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மேல் வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நீங்கள் இங்கு இருந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி 2 சகோதரிகளும் அங்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர்கள் குடும்பத்திற்குள்ளாக உடன்பிறப்புகளுக்குள்ளாக நல்ல ஒரு அன்பும் ஐக்கியமும் பாசமும் இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த குடும்பத்தினருக்குள்ளாக இருக்கின்றதான ஒரு நல்ல அன்பு, ஒரு பாசம் என்கிறதை நாம் இந்த வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே ஒரு கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நாம் வாசிக்கிற வேண்டிய விஷயம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு என்ன என்று சொன்னால், இங்குதான் ஃபேமிலி லவ், அதாவது ஸ்டோர்ஜ் லவ், அந்த அன்பை குறித்து நாம் இங்கே பார்க்கணும். தகப்பனைக்கு நாம் கனம் பண்ண வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், பெற்றோருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், அவர்களிடத்துல நாம் பாசம் காட்ட வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். ஆக நாம் முதலாவது நாம் பார்த்த அன்பு என்ன என்று சொன்னால்,
குடும்பத்தினரிடையே பெற்றோருடையும் பிள்ளைகளிடத்திலும் காணப்படுகின்ற அந்த அன்பை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இரண்டாவது ஃபெலியோ லவ், அதாவது நண்பர்களுக்கிடையே காணப்படுகின்றதான ஒரு பாசம் அல்லது அன்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சர்ச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இவர்களுக்கு இடையே காணப்படுகின்றதான ஒரு அன்பை குறித்து அங்கு நாம் வாசிக்க முடியும். அதற்கு உதாரணமாக நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:1 அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:1. ஓகே, இங்கே நம்ம வாசிக்கிறோம் சகோதர சிநேகம், அதாவது பிரதர்லி லவ், அதாவது சகோதர சகோதரிகள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு சகோதரரும் சகோதரிகள், ரெண்டு ஆண் பெண், இரண்டு பாலரையும் குறிக்கக்கூடியதான ஒரு வசனமாக இருக்கிறது. இவர்களுக்கிடையேதான அன்பு நமக்குள்ளாக அதிகமாக வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். வேதாந்தத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது சகோதரர்களுக்குள்ளதான ஒரு நல்ல ஒரு அன்பு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையே இருந்ததான அன்பை நாம் பார்க்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல காணப்பட்டார்கள், உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த யோனத்தானும் தாவீதுக்கும் இடையிலான இந்த அன்பு எவ்விதமாக இருந்தது என்று சொன்னால், அவன் தன் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லி சொல்லப்படுற உடன் பிறந்தவர்கள் அல்ல, அல்லது ரொம்ப கசின் பிரதர்னோ சொல்லக்கூடியவங்க அல்ல, ஆனால் தன்னோடு கூட பழக்கத்திலே வந்த இந்த தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் அவர்கள் எவ்விதமாக நேசித்தார்களாம், தன்னுடைய உயிரை போல நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஆத்மாவுடைய ஒன்றாய் இசைந்திருந்தது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் எவ்விதமாக கூற முடியும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நண்பர்கள் அல்லது நல்ல ஒரு கம்பெனியன்ஷிப் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்ததான ஒரு அன்பை குறித்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1, 2, 3. அதன் பின்பு அவன் தொர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னோடே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்ற அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாருக்கும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்தை சேதனம் பண்ணினான். இங்கு அந்த பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் இருந்ததான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு அன்பை குறித்து இந்த வேதாகம பகுதியிலே நம்ம வாசிக்க முடிகிறது. ஆக நம்ம இந்த வாசித்த இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த அன்பை எந்த விதத்திலே நம்ம கூற வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களுக்கு இடையே காணப்படுகின்ற அன்பாக நம்ம சொல்ல முடியும். மூன்றாவதாக எரோஸ் லவ், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்றதான ஒரு அன்பை அங்கு நம்ம வாசிக்க முடியும். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இங்கே ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையேதான சொல்லப்படுகின்றதான ஒரு அன்பை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நம்ம வாசிக்கிறோம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடைய, அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான இருக்கின்றதான ஒரு அன்பை இங்கு மிக தெளிவாக இந்த வேத வசனம் சொல்லி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே பெற்றும் உங்களுக்கு அங்கேயும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? தேவனுக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள்
அவயவங்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். இங்கே வேசித்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேசித்தனங்களை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம இந்த வேத வசனத்தில் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறது என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மாத்திரம் இந்த உறவு காணப்பட வேண்டும். இந்த உறவு வேற எந்த மனிதர்களிடத்துல காணப்படும் என்று சொன்னால் அது வேசித்தனம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆக இந்த மூன்றாவது வகையான இந்த அன்புல நான் பார்க்கக்கூடியது, இது வெறும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அல்லது அன்பு. இந்த அன்பு வேற இடத்துல காணப்படவும் கூடாது. அப்ப இந்த லவ், இந்த மூன்று வகையான அன்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, குழப்பிக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. கணவன் மனைவி என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் நண்பர்களுக்கு இடையேதான இருக்கின்ற அன்புக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிறதான அந்த அன்புக்கும் ஒரு லிமிட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா, ஒரு கேர்ஃபுல்லா, நம்ம சென்சிட்டிவா ஒரு விஷயங்களை நம்ம கையாளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த நீதிமொழிகள்ல கூட நம்ம வாசிக்க முடியும். 5வது அதிகாரத்துல 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அங்க கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். போதும். இங்கே நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேதான அந்த அன்பை குறித்து இந்த 3 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நேசிக்கக்கூடிய பெண் யாராக இருக்க வேண்டும்? தன்னுடைய மனைவி மாத்திரம் இருக்க வேண்டும். வேற யாரிடத்திலையும் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது. இள வயதின் மனைவியினோட மகிழ்ந்தர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லியிருக்காங்க. 3 விதமான அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லவ் என்னது? குடும்பத்தினருக்கிடையேதான காணப்படுகின்றதான அன்பு. 2வது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோடு கூட பழகுகிற நண்பர்களோடு கூட காணப்படுகின்றதான அன்பு. 3வது கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகின்றதான அன்பு. இப்போ 4வது அன்புக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அன்பு. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கின்றோம். 4வதான ஒரு அன்பு அகபே லவ், அதாவது அன்கண்டிஷனல் லவ். இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, இது தேவன் ஒருவரிடத்தில் மாத்திரமே பார்க்க முடியும். அதாவது இந்த அகபே லவ் என்று சொன்னால் அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது வரையறைக்கப்பட முடியாத ஒரு அன்பு, எந்த விதத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு என்று சொல்லி நாம் அதற்கு தமிழிலே சொல்லலாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லி நம்ம அந்த வாக்குக்கு நம்ம அர்த்தத்தை சொல்ல முடியும். ஆக இந்த காரியம் எந்த மனிதரிடத்திலுமே நாம் பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர்கள் இன்னொருத்துல அன்பு கூறுவார்கள் என்று சொன்னால் எதையாவது ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு காணப்படலாம். ஒருவேளை நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நாளைக்கு இந்த சகோதரர் எனக்கு ஒருவேளை ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட, வெளியில சொல்லலைனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். நிறைய நேரத்துல ஒரு எதிர்பார்ப்போடு அந்த விஷயங்களை நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இந்த அன்பு, இந்த அன்கண்டிஷனல் லவ், அதாவது இந்த அகபே லவ், இந்த வரையறுக்கப்பட முடியாத அந்த அன்பு குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு என்னென்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய தேவனிடத்தில் மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே இந்த அன்பை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த அன்பு என்ன என்று சொன்னால், இது செல்ஃப்லெஸ், அதாவது தன்னலமற்ற ஒரு அன்பு என்று சொல்லி பார்க்க முடியும். 2வது சாக்ரிஃபைஷியல் லவ், அதாவது தியாக மனப்பான்மை உள்ள ஒரு அன்பு என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு அன்பை
மனிதர்கள் யாரிடத்திலேயோ அல்லது நண்பர்கள் யாரிடத்திலேயோ நம்மால் எதிர்பார்க்க முடியாது, பார்க்கவும் முடியாது. தூய்மையான ஒரு அன்பை நம்மால் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. ஆனால் இது தேவனிடத்தில் மாத்திரமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மாத்திரமே இந்த அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு யாரிடத்துல காணப்படும்? தேவனிடத்தில் காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? செல்ஃப்லெஸ், தன்னலமற்ற, எனக்காக எதையுமே எதிர்பார்க்காது. இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா, நாளைக்கு இவன் உதவி செய்வானா, உதவி செய்ய மாட்டானா, ஏதாவது என்னிடத்துல ஏதாவது கிடைக்குமா, கிடைக்காத, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது செய்யப்படுகிறதான ஒரு அன்பாக காணப்படும். ரெண்டாவது சாக்ரிஃபைஷியல் லவ்னு சொன்னேன். தியாகம் உள்ள ஒரு அன்பு, தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கின்றதான அந்த தியாகம், உயிரை கொடுப்பதற்கு கூட ரெடியாக ஆயத்தமாக இருக்கின்றதற்கு அதை அந்த அன்பு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துல மனிதருடைய அன்பு ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆனால் உண்மையான அப்படிப்பட்ட அன்பை நம்மால் பார்ப்பது மிக அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலும் அப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் போதாத விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒரு வசனத்துல நம்ம வாசிக்க இருக்கின்றோம். மத்தேயு 22வது அதிகாரம் 37, 39 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ஓகே, இந்த இடத்துல ரெண்டு விதமான காரியங்களை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி கொடுக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். ரெண்டு விதமான அன்பை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கும் போது 37ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்றதான ஒரு அன்பை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாலும் தொகுப்பாக ஆண்டவர் சொன்னாரு, 2 கட்டளைகளில் அந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளையாக தொகுத்து வழங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு நாட்களிலே சொன்ன அந்த வசனங்கள் தான் நான் இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனங்கள். அப்போ இந்த 2 வசனத்துல அவர் சுருக்கமாக சொல்ற முதல் வசனம் என்ன என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். இரண்டாவது அவர் சொன்ன கட்டளை என்ன என்று சொன்னால், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது சொல்றாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தை படைத்த, அந்த சனாசரங்களை படைத்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்ன என்று சொன்னால், 2 விஷயம்தான். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது அவர் சொல்றார், உன்னை போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நாம் 3 விதமான அன்பை குறித்து நாம் சப்டிவிஷனாக பிரிக்க முடியும். ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்றதான அன்பு. இரண்டாவது, மனிதனுக்கும் தேவனுக்கு இடையே இருக்கின்றதான ஒரு அன்பு. மூன்றாவது காரியம், நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையேதான அன்பு. மறுபடியும் நான் சொல்றேன், முதலாவதாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்றதான இடையே காணப்படுகின்றதான அன்பு. அதுதான் இந்த முதல் கட்டளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்றதான அன்பு எவ்விதமாக காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், நமக்கும் மற்றவர்களுக்கும், அதுதான் இரண்டாவது பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பை இந்த 3 வகையாக நாம் பிரித்து பார்க்க தியானிக்க இருக்கின்றோம். அப்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்றதான அன்பு எவ்விதமான அன்பு என்று சொன்னால், யோவான் 3:16 நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இங்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் என்னன்னாக்கா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படிக்கு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அவர்கள் கெட்டு போவதில்லை அல்லது நரகத்திற்கு போவதில்லை, மாறாக அவர்கள் போகிற இடம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அவர்கள் அடையும்படிக்கு அவரை தந்தர்களை எவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூறுந்தார்? எவ்வளவாக? எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது? அளவே சொல்லப்படவில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிட முடியாத அளவுக்கு அந்த அன்பு பெரிதாக இருந்தது. இந்த அன்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனிதரிடத்திலே காண்பித்த அன்பை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. இந்த அன்பிலையும் நாம் முதலாவதாக சொன்ன அன்கண்டிஷனல்ல, எதையும் எதிர்பார்க்காத அன்பில் என்ன காணப்படும்? செல்ஃப்லெஸ், தன்னலமற்ற ஒரு அன்பு காணப்படும். சாக்ரிஃபிஷியல் லவ் காணப்படும். தியாக மனப்பான்மையுள்ள அன்பு காணப்படும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த 2 காரியங்களும் இந்த 16வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். தன்னலமற்ற, தன்னுடைய உயிர், என்னுடைய உயிர் எனக்காக என்று சொல்லி அவர் எண்ணவில்லை, மாறாக அவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்தது நிமித்தமாக, உங்கள் மேல் என் மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விண்ணுலகத்தில் வாசம் செய்கிற அந்த பரமபிதா தன்னுடைய ஒரே பேரான செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இங்கு என்ன தெரியப்படுகிறது? பிதாவாகிய தேவனுடைய அன்பு மனிதர்கள் மேல் காண்பிக்கின்றதான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 2வது அங்க வாசிக்கின்றோம், தியாகம் உள்ள ஒரு அன்பை நாம் வாசிக்க முடியும். அவன் கெட்டு போகாமல் விசுவாசிக்கிறவனோ, எதை விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அங்கு காணப்படுகிறது. அந்த மரணத்திற்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், தியாகங்கள் எல்லாம் அந்த இடத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இங்கே 2 விதமான காரியத்தை நாம் பார்க்க முடிந்தது. ஒன்று தன்னலமற்ற ஒரு அன்பு, 2வது தியாகம் உள்ள ஒரு அன்பை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் மனிதர்களிடத்திலே காண்பித்த ஒரு அன்பாக நாம் சிந்திக்க முடிகிறது. 2வதாக நான் சொன்னேன், 2வது நமக்கும் தேவனுக்கும் இடையிலான காணப்படுகின்றதான அன்பு, பிட்வீன் அஸ் அண்ட் த லார்ட். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்றதான அன்பு அது எவ்விதமாக காணப்பட வேண்டும்? ரோமர்ல நம்ம வாசிக்க முடியும். 8வது அதிகாரம் 36 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அன்பு எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ரோமர்களே 8வது அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிடிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த அன்பை குறித்து இந்த 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்து என்னை நேசித்தார், அந்த பிதாவாகிய தேவன் என்னை நேசித்தது நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது நிமித்தமாக நான் இன்றைக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றேன், பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சொல்ல வேண்டிய 2வது விதமான இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறது. உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும்
இந்த வார்த்தை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனை அன்பு விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து போனாலும் இந்த தேவன் உங்கள் மேல் என் மேல் அன்பு கொண்டது நிமித்தமாக மாறுத்திரமாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய ஒரே ஒரு கடமை, எப்படிப்பட்ட கஷ்டங்கள், பிரயாசங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பசி, பட்டினி, வேதனை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் அவரை விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்துல பல கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, சாக்கியமோ கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மாறாக ஒரு சிலராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் சாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்னது? அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டுவிடக்கூடாது. அதை தான் சொல்லுகிறேன். இந்த காரியங்கள் எந்த கஷ்டங்கள், எந்த பிரயாசங்கள், போராட்டங்கள் வந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, விசுவாசிகளா இருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய மனசுல நம்ம ஒரு நல்ல தீர்மானத்தோட நாம் கடந்து போக வேண்டும். இந்த தேவன் அவருடைய தன்னலமற்ற தியாகமுள்ள அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்திய நிமித்தமாக இந்த உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருந்த பொழுதிலும் என்னை ஆண்டவர் நேசித்து என்னை தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றி நித்திய ஜீவனை எனக்கு தந்தது நிமித்தமாக இந்த அன்பை விட்டு நான் பிரித்து போக மாட்டேன். யாரும் என்னால் பிரிக்க முடியாது. என்னுடைய நண்பர்கள் ஒருவேளை வெறுக்கலாம், என்னோடு கூட பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் என்னை கைவிடலாம். ஆனாலும் இந்த கிறிஸ்துவை நான் பிரிக்க முடியாது. இந்த கிறிஸ்துவை நான் பற்றிக் கொள்ளுவேன், உறுதியாக நிற்பேன். மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும், நான் கடந்து போனாலும், என்னை சந்தித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்கின்ற நல்ல தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் பிட்வீன் God and us, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேதான காணப்படுகின்ற ஒரு அன்பு. இரண்டாவது சொன்னேன் between us and God, நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த உடன்படிக்கை, அந்த அன்பு. மூன்றாவது நம்ம பார்க்க போறது between us and others, நமக்கும் மற்றவர்களுக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும். அதுதான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாவது பிரதான கட்டளை. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஆதாரமாக யோவான் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஓகே, மத்தேயுல நம்ம வாசித்தது போல மத்தேயுல நம்ம வாசித்தது போல ஆண்டவர் இங்கே மறுபடியுமாக அழுத்தி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த காரியத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆண்டவராக இயேசு சொல்றார், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல. தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை காண்பித்தார்? தன்னலமற்ற தியாகமல்ல ஒரு அன்பு, அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை தேவன் நம்மிடத்திலே காண்பித்தார். அப்படிப்பட்ட அன்பை நாம் என்ன செய்ய வேண்டுமா? மற்றவரிடத்திலும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கணும். நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் மனிதனுக்கு காண்பித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதோடு நிறுத்திவிடவில்லை. நீங்கள் ஒருவருள்ள அன்பாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தமா? நாம் கிறிஸ்துவின் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவன், நான் இயேசுவை பின்பற்றக்கூடியவன், நான் அவருடைய நடைமுறைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய யோசனைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கக்கூடியவன், அவரை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய பதவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நாம் மற்றவரிடத்தில் அன்பு காண்பிப்போம் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் காண்பித்த அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் சீஷர்கள் என்று சொல்லி இந்த
இந்த வேதாகம வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இந்த அந்த அகப்பே லவ்வுக்குள்ளாக, அதாவது இந்த அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத வரைமுறையற்ற அந்த அன்பு இந்த தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி முதலாவதாக நம்ம பார்த்தோம். இந்த அன்பில் 3 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்றதான அன்பு, நமக்கும் தேவனிடத்துக்கும் இருக்கிறதான அன்பு, மூன்றாவது நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்றதான அன்பை குறித்து நம்ம வாசித்தோம். இப்ப கடைசியாக இந்த தேவன் நம்மிடத்தில் எவ்விதமான அன்பை காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இங்கே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கின்றது. அகப்பே லவ், இந்த கிறிஸ்துவின் அன்பு, இந்த தேவனின் அன்பு, அன்கண்டிஷனல், எதையும் எதிர்பார்க்காத அன்பு எவ்விதமாக அழகாக சொல்லிருக்கிறது என்று சொன்னால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு எவ்விதமாக இருந்தது? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. யாராவது நம் பாவம் செஞ்சுட்டான், தப்பு செஞ்சுட்டான், எனக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டான், எனக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்று சொல்லும் போது நாம் அவர்களுக்கு அன்பு கூறுவோமா? நிச்சயமாக வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் இந்த தேவனாகி கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கிறதுனால கிறிஸ்து நமக்காக மரித்தார். எவ்வளவு பெரிய ஸ்வாக்கியம் என்று பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்வாக்கியம், தேவனுடைய அன்பு என்னதென்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார், ஆகையினால கிறிஸ்துவின் அன்பு அங்கு விளங்க பண்ணுகிறது என்று சொல்லி அங்கு ரோமர்களை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? அடுத்ததாக இந்த அன்பு அதோடு நிறுத்திவிடவில்லை. 1 யோவான் 4:19 நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 19வது வசனமும் வாசிக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இங்கே 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ரொம்ப அருமையான வசனம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை. முதலாவதாக யார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் நாம் வாசிக்கின்றது இந்த தேவனுடைய அன்பை நாம் வாசிக்க முடியும். இந்த அகப்பையுடைய லவ்வை நாம் பார்க்க முடிகிறது. எல்லை இல்லாத, வரைமுறையற்ற, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி நம்ம ரோமர்ல வாசித்தோம். இங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் முந்தி அவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அல்ல. அப்படி என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் முதலாவதாக அன்பு கூறவில்லை, மாறாக அவர் நம்மிடத்தில் முதலாவதாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய வாக்கியம்! நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை நேசித்தார், கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? அதே 1 யோவான் 4:10வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் அல்லவா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக மரித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரோமர்ல வாசித்தோம், அவர் கிறிஸ்து நம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு விளங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். இங்கே 1 யோவான்ல நம்ம வாசித்தோம், அந்த அன்பு எவ்விதமாக விளங்க பண்ணினார் என்று சொல்லி, எவ்விதமாக அந்த அன்பு உண்டாயிற்று என்று சொல்லி 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலியாக அவர் சிலுவையில மரித்தார். கிருபாதார பலியாக நமக்காக சிலுவையில மரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதன் மூலமாக அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், கிருபாதார பலியாக மரித்தார்.
நியாயப்படி அல்லது சட்டப்படி பார்ப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் நிற்க வேண்டிய அந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய அந்த தண்டனையை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அவர் கிருபாதார பலியாக மரித்தது நிமித்தமாக அந்த தேவனுடைய அன்பு நம்மை விளங்க பண்ணுகிறது, அன்பு உண்டாகிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி யோவான் 13:16 நாம் முதலாவதாக நம்ம வாசித்தோம் அல்லவா? அது மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். இந்த கிறிஸ்துவின் அன்பை யாராலும் விவரித்து சொல்ல முடியாது. நீளம், உயரம், அகலம், ஆழம் ஒன்றும் புரியாத அளவுக்கு அவ்வளவு அன்பு உடைய அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை குறித்து மாத்திரமே நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். 4 விதமான அன்பை குறித்து நம்ம வாசித்தோம். முதலாவதாக நம்ம பார்த்தது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல காணப்படுகின்ற அன்பு. இரண்டாவது நம்ம பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களிடத்திலே காணப்படுகிறதான அன்பு. மூன்றாவது கணவனுக்கும் மனைவிக்கும் காணப்படுகின்றதான அன்பு. நான்காவது தேவன் மனிதனிடத்துல காண்பித்ததான அன்பு. அதுதான் அகப்பே லவ். அன்கண்டிஷனல்லாம் எதையும் எதிர்பார்க்காத வரைமுறையற்ற ஒரு அன்பை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வரைமுறையற்ற அன்பு தேவன் மனிதரிடத்திலே காண்பித்தார். அந்த மனிதரிடத்தில் காண்பித்த அன்புதான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித சுயநலமற்ற அன்பு, தியாகம் உள்ள அன்பு. உங்களுக்காக எனக்காக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். விண்ணின் மகிமை எல்லாவற்றும் துறந்தவராக இந்த உலகத்துக்கு கடந்து வந்து உங்களை போல என்னை போல மனிதனாக அவர் அந்த சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எத்தனையோ தெய்வங்கள் மனிதர்கள் மண்ணில் மறித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்திலே பரலோகத்திலே செல்லக்கூடியதான ஒரு பெரிய ஸ்லாகத்தை தேவன் உங்களுக்கு எழுதி தருவார். பரலோகத்திலே ஒரு ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுடைய பெயர் அதில் எழுதப்படும். உதாரணமாக என்னுடைய பேர் ஸ்டீஃபன் எழுதப்படும். உங்க பேர் சதீஷ், அற்புராஜ், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய பேரெல்லாம் அதில் எழுதப்படும். ஆண்டவருடைய வருகை வர மிக சமீபமாக இருக்கிறது. நாட்டில ஊர்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை மிக 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 அருகில் இருக்கிறது, மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நான் புரிந்தோ புரியாமலோ அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க. நீங்க எனக்காக சிலுவையில் மறைச்சிங்க. எனக்கு பதிலாக நான் நிற்க வேண்டிய இடத்துல என்னுடைய கைகளிலும் என்னுடைய கால்களிலும் என்னுடைய விழாவிலும் என்னுடைய இருதயத்திலும் அந்த ஆணிகளும் ஈட்டியும் பாய வேண்டியதாக இருந்தது. எனக்கு பதிலாக நான் நிற்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக அந்த சிலுவையில நீங்க மறைத்தீங்க. அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு சாட்சியை கேட்டோம். ஜேக்கபுடைய வாழ்க்கையில் அவன் அன்றை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரை என்னுடைய இதயத்துல வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய இதயத்துல வந்தார், அவனை மாற்றினார், அவனை புது மனிதனாக மாற்றினார். நேற்று தினத்துல நம்ம வாசித்தோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழித்து போயின, அவன் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். இந்த நாளிலும் அதே வசனம் உங்களோடு கூட பேச வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில பழைய மனிதனை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக, அவருக்கு பிரியமான ஒரு புது மனிதனாக உங்களை உருவாக்குவதில் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறீர்களோ, இதுவரைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இது ஒரு நல்ல தருணம். இது கடைசி நாளாக கூட இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த
ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு இங்கே கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஒரு ரட்சிப்பை பெற்றவர்களாக, மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக, இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனாலும் பரலோகத்திலே நாம் செல்வேன் என்கின்றதான அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் கிடைத்ததான மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஸ்வாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளையும் அப்படிப்பட்ட தாழ்ந்துகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு நல்கி தருவாராக. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டோம். அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து நாம் கேட்டோம். அந்த அன்புள்ள தேவன் உங்களை நேசித்து உங்களுக்காக சிலுவையில் மறைத்து உயிர் தருகிறார். இன்றைக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால யார் யார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் இங்கே கடைசியாக இருந்து ஜெபித்து போகலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், அவரை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவ்விதமாக நீங்கள் இருந்து ஜெபித்து போகலாம். அடுத்து இந்த கூட்டம் இன்றோடு முடிவதில்லை, நாளைக்கும் உண்டு. நாளை காலையில் 9 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல கூடி ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல தேவனுடைய செய்தி உண்டு. அதுக்கப்புறம் மதியம் நமக்கு அன்பில் விருந்து உண்டு. இங்கே எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். அடுத்து சாயந்தரம் 3 மணிக்கு இங்கே ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடைபெறும். அதையும் நீங்கள் கண்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் அவ்விதமாக நடந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மறுபடியும் மாலை 6 மணிக்கு இந்த கூட்டம் மறுபடியும் நடைபெறும். அங்கே அருமையான பாடல்கள் உண்டு, நல்ல சாட்சி உண்டு. நாளைக்கு ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ஒரு மகனுடைய சாட்சியை நீங்க கேட்க போறீங்க. அதனால அதையும் நீங்க கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட்டு உண்டு, சிறு பிள்ளைகள் உங்களுக்கு அதை செய்து காண்பிப்பார்கள். அதோடு கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அதனால தயவுசெய்து நீங்க தொடர்ந்து வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் மறுபடியும் யாசர்படி கிறிஸ்துவ சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் இருந்து நீங்கள் ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையை பெற்று போகும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட்டத்தின் நிறைவாக ஜபராஜ் வந்து ஜெபித்து இந்த கூட்டம் நிறைவேறும். நல்ல ஆண்டவரே, கைமான மாறுபடிக்காக நாங்கள் பொறுக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கத்தாவை தியானிக்கவும் கேட்கவும் எங்கள் பராத்ம மகாபிரியை பயன்படுத்த ஆண்டவரை 4 விதமான அன்பை பற்றி நாங்கள் சிந்திக்க நினைக்கவில்லை. தந்தி கத்தாவை பொறுக்கின்றோம். கத்தாவை குடும்ப அன்பு, நண்பர்களுடைய அன்பு, கணவன் மனைவியுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, 4 விதமான அன்புகளை ஆண்டவரே உங்களுடைய அன்புகள்லாம் உலகத்திலே அளவில்லாத அன்பு எங்களை நேசிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்து
நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே நேர்மையிலே முந்தி அன்பு நேர்மையில் வாசிக்கிறது போல நாங்கள் கர்த்தாவே சத்தங்களாக இருக்கும்போது கர்த்தாவே பாவிகளாக இருக்கும்போது எங்களை நேசித்து கர்த்தாவே அதற்காக மீட்பளிக்கின்றோம். உங்கள் அன்பை சிலுவையை விளங்க செய்து எங்களுக்காக சிலுவையை மதித்து கடற்கொண்ட பற்றி 3 நாள் உயிரோடு எழுந்து இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்க முடியாத அந்த சிலுவை தந்ததுக்காக சொல்லிக்கிறோம். இந்த இடத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். அந்த அறியாதவர்கள் வந்திருப்பானால் உண்மை ஆண்டோட சிறமாக எங்களை வாழ்க்கையை கண்டுகொள்ள கர்த்தாவை இறக்கம் செய்ய முடியாது இருக்கிறோம். உடைய வார்த்தை கொடுத்த மனது காய்ச்சோம் தொடர்ந்து அதை பயன்படுத்தும். நாளைக்கும் உடைய வார்த்தை அறிவிக்கின்றதோட சுத்தாவியுடைய அனுப்பத்தை தந்து பள்ளத்துடைய அழைக்க வைத்தோம். ஆவியிலும் பள்ளி தந்து உடைய மகிமை உடைய சபையிலே விளங்க முடியாத உதவி செய்யும். கர்த்தாவை இந்த நாளில் கூட அந்த கூட்டத்தில் ஆசிரியருக்கு கொடுத்ததுக்காக போற்றிருக்கோம். கர்த்தாவை தொடர்ந்து உடைய விருவை கருத்தை வைத்தார்கள் கொடுக்கிறோம். மகிழ்ச்சிக்கும் கனத்துக்கும் இவர்களே பார்க்கலாம். அப்படி கர்த்தாவை இவர்களை கூட எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பரிந்துரைக்கப்பட்டதாக மகிமை ஆவியும் உமக்கே சத்துவமுடைய பலமாகிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்டும் சொல்லப்பட்டதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அற்புதங்களை காண்பாய். நல்லா பண்ணி